அடடடடா பல்லு விளக்கி பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நிம்மதியா பல்ல விளக்குவோம். என்ன கரை பிடிச்சி போச்சு. தேய்ச்சி அழுத்தி வச்சா கூட போக மாட்டேங்குது. எப்படியாச்சும் நல்லா அழுத்துவோம். அண்ணா உலக அதிசயமா இருக்குது. இன்னைக்கு என்னன்னா பல்லு விளக்குற? ஏதாவது ரொம்ப விசேஷமான நாளோ என்னமோ? எதுக்கு இப்படி பல்லு விளக்கிக்கிட்டு கிடக்குற? நீ எப்பவுமே பல்லே விளக்க மாட்ட. உன் பல்லே மஞ்ச பூத்து கிடக்கும். எப்படின்னா நீக்கு ஆச்சரியமா பல்லு விளக்குற? அடே மடையா, பல்லு விளக்கி 10 வருஷம் ஆக போகுது. என்ன பண்றது? அதனால தான் இன்னைக்காச்சும் விளக்கலான்னு விளக்கிட்டு இருக்கேன். இந்த பேசிட்டு கழுதான் கசந்து தொலைக்குது. எல்லாம் பேசிட்டு இனிக்கும் சொல்லுவாங்கல்ல, இது என்னடா இப்படி கசந்து தொலைது? சரி சரி, நீயும் பல்ல போட்டு விளக்குடா. நீ விளக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? ஏய், நான் உன்னை மாதிரி நார பையன் இல்ல. நான் தினமும் பல்லு விளக்கி நைட்டு பல்லு விளக்கி என் உடம்பு நான் தூய்மையா ஆரோக்கியமா வச்சுக்குவேன். உன்ன மாதிரி நார பையலோட நார பையலே. ஆமா அண்ணா, உன்கிட்ட கேட்கணும். என்ன பேச்சிட்டுல இந்த கலரா இருக்குது? எப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா? இல்ல பேராண்டியே காலுக்கு தேய்க்கிற மருந்து உள்ள வச்சிருந்தேன். இங்க பாத்தீங்களால அங்கிட்டு வச்சிருந்தேன். இன்ன வரைக்கும் காணா தொலைட்டு கிடக்குறேன். கிளவி, நீ எப்ப பார்த்தாலும் முத்தி மாறாட்டமா தான் பண்ணுவ. எங்கேயாச்சும் வச்சுட்டு எங்களை போட்டு உயிரை வாங்குவ. போய் அங்கிட்டு தொலைவி பாரு. எங்கேயாச்சும் தூக்கி வச்சிருப்ப, இல்லைன்னா கிச்சனுக்குள்ள ஏதாவது வச்சிருப்ப. போய் பாரு. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கருவம்பையனுக்கு ஆச்சரியமா நீ பல்ல விளக்கிட்டு இருக்கேன். என்னெல்லாம் ஆச்சரியமா இருக்குது? ஆமா, வீட்டுல பேஸ்டே காண. எப்பல பேஸ்ட் வாங்குன? பரவாயில்ல, பேஸ்ட் வாங்குறவளுக்கு ஒன்று பணம் இருக்குதாக்கும். கிளவியா, நான் எங்க பேஸ்ட் வாங்கினேன்? நீ தானே உள்ள வாங்கி வச்சிருக்க. இதா பாத்தியா அந்த பேஸ்ட்? இதை போட்டுதான் விளக்குனேன். என்ன ரொம்ப கசப்பு இருக்குது. வாய்க்குள்ளே வைக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு அழுத்தி பிடிச்சி விளக்கிக்கிட்டு கிடக்குறேன். என்ன பேஸ்ட் கிளவி வாங்கி வச்சிருக்கிற? நல்ல ஒரு இனிப்பான பேஸ்டா வாங்கி வைக்க வேண்டியதானே. இது பூரா கசந்து தொலைக்குது. இதை போட்டுட்டு நீ எப்படிதான் தினமும் பல்ல விளக்குறியா எனக்கும் தெரியல. இது கருவம்பையில அது பேஸ்ட் கிடையாதுல, மருந்துலயும் காலுக்கு தைக்கிற மருந்து காணும். தொடைட்டு தான் இந்த மருந்தால அது கடவுளே விஷம் ஏறிக்க போது தலைக்கு. முதல் ஆஸ்பத்திரிக்கு போல. இல்ல பேச்சுட்டுக்கும் உனக்கு மருந்துக்கு வித்தியாசம் தெரியாமல எடுத்து விளக்குனா அந்த அளவுக்கு புத்தி கட்டி போய் கிடக்குறியால. ஐயோ, என்ன ஒண்ணு தெரியல. கருவம் இன்னும் கொஞ்சம் இடத்துல போய் சேர்ந்துட போறான். தலைவியா, என்ன சொல்ற? பேஸ்டா இல்லையும் மருந்தா? ஐயோ, இது ஏதோ தலைக்கு ஏறி செத்து போயிடும் சொல்லுவாங்களே. ஐயோ, நீ என்ன பண்ணுவே? கிளவியா, குட்டிக்கிறவாயா, என்ன எங்கேயாச்சும் தூக்கிட்டு போய் காப்பாத்துக்கடா. அண்ணன் உயிர் பிழைக்கணும்டா, எப்படியா காப்பாத்துங்க. என்ன பக்கத்துல ஒரு மாட்டு டாக்டர் இருக்காரு. அங்க போய் ஊச்சியை போட்டு சரியா போயிடும். போ, ஒன்னும் ஆகாது. விஷம் தலைக்கு இதுக்குள்ள போய் தோலை. நின்னு பேச்சுக்கிட்டே இருக்காது. போய் சேர்ந்துரும். போ அண்ணா. அண்ணா, அங்க பாத்தியா? நம்ம வர்ற வழியில தான் இந்த காட்சியவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா? இந்த குடல் குழம்பு கடை வச்சிருக்கிறான் போலன்னா. இந்த தாடி எவ்வளவு பெரிய விவரமான ஆளா இருக்கிறியான். நமக்கு தெரிஞ்ச நம்ம தினமும் சாப்பிட வந்துடும் சொல்லாம வந்திருப்பான் போல. பயங்கரமான ஆளா இருக்கிறியா கேரி பைய. இல்லை, அதான் அப்ப தெரிஞ்சிருச்சுல. வா நம்ம போய் என்னன்னு கேட்போம். தடியனே, எங்கள்கிட்ட எல்லாம் சொன்னா நாங்க சாப்பிட வந்து விடுவோம் சொல்லாம இருக்கிறியாக்கோ. பரவாயில்ல, குடல் குழம்பு கடையை போட்டுவிட்டியே. என்ன ஒரு வருமானம், நிறைய வருமானம் வருதுன்னு நினைக்கிறேன். ஏண்டா நீ வேற? கடை போடுற அளவுக்கு நான் இருந்தா ஏன் இப்படி இருக்க போறேன்? நானே கடைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுக்குறேன்னியா. சரி எழுத, வீட்டுல இருந்து என்ன பண்றது? இப்படி வேலைக்கு வந்தா வச்சு ஏதாவது பொண்ணு தருவாங்க, இல்லைன்னா எந்த பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்படி கடைக்கு வந்தேன். சரி சாப்பிடுறீங்களா? குடல் குழம்பு 100 ரூபா தான். வேணும்னா சொல்லுங்க, சாப்பாடு போட்டு தரேன். ஒன்னே நாங்க எதுக்கு தெரியுமா பார்க்க வந்தோம்? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் பார்க்க வந்தோம். பரவாயில்லைன்னா அந்த நல்ல விஷயத்த நீயே சொல்லு. என்னது நல்ல விஷயமா? ஏதோ ஒரு நல்ல விஷயம்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏதோ அவங்க அப்பையும் ஒத்துக்கிட்டானா? உனக்கு எப்பவுமே கோதாவரி தான். அது இல்லனே, உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்க போகுது. அதுக்காக தான் அதை பத்தி சொல்லலான்னு வந்தேன். கப்பல்ல வேலை கிடைக்குதாம்மா. மாசமே 1 லட்சம் ரூபா சம்பளமாமா. அந்த ஆளை மட்டுக்கிட்ட அந்த ஆள் நிக்கிறியான். நீ போய் என்னன்னு விசாரிச்சு அந்த வேலைக்கு ரெடி பண்ணு. அதுக்காக தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். ஐயோ, இவ்வளோ பெரிய வாய்ப்பா? கருவாயா, கடையை பார்த்துக்கடா. நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த கடையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஈத்துல கடையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இப்படியாச்சும் கப்பல்ல வேலை கிடைச்சா போது. அங்க போய் நான் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன்டா. 1 லட்சம் சம்பளம் சும்மாவா? இந்த குண்டட்ட வந்து நாள் முழுக்க 500 ரூபா வாங்குறதுக்கு நான் அங்க போய்க்குவேன். நான் கொஞ்சம் கடையை பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன? ஏய், இங்க எங்கடா தடிய நின்றுட்டு இருந்தான்ல, அவன் எங்க? இந்த கடையா பார்க்க சொல்லிட்டு போனா நீங்க என்னட்டு இருக்கீங்க? திருடி தின்னுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பையன் எங்கடா? என்ன நீ என்ன ஆளை கடைக்கு சேர்த்திருக்க? அந்த ஆளை ஆலமரத்துக்கிட்ட போய் உட்காந்துருக்கிறியா? கேட்டோம்னா அந்த குண்டை வர வரைக்கும் இங்க கொஞ்ச நேரம் படு தூங்கிக்குவேன். அவன் வந்தா ஓவரா திட்டுவியான் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கிறியான். நீ கொடுக்குற சம்பளம் ஓவாக்கி இதுவே பெருசாம்மா. எவனா எடுத்து திணி தின்னா தின்னுட்டு போட்டோம். அவன் கிடக்குறியான்டா டோமரு அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். நீ என்ன கால் வச்சிருக்கிற? என்னது அப்படியா சொன்னியா? தடி பைய அப்பாய் மாதிரி வந்து வேலை கட்டியா? இப்ப எப்படி போய் சொல்லியிருக்கிறியான் பாரு. இந்த தடிமாட்டு பைய வரட்டும், இந்த வேலையை விட்டு அனுப்புறேன் பாரு. ஆளை மூஞ்சி பாரு. இவனுக்கு 500 ரூபா கொடுக்கறதே பெருசு. இல்ல புறணி வேற பேசிருக்கியானா?
இனி உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நாங்க இந்த வேலையில சேர்ந்துக்கிட்டுமா? நாங்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேலை நீ கொடுத்தீங்கன்னா நாங்க தினமும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு 1 ரூபா சாப்பாடு அள்ளி வாயில போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். என்ன சொல்ற? கருவாப்பையில நீ சொன்ன மாதிரிலாம் அங்க யாரோட ஐயோ இருந்தாலும் இப்போ வந்தியா ஐயா கொஞ்சம் ஒண்ணுக்கு போலான்னு அந்த சைடு போயிட்டு வந்தேன். ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்ல. டே நீங்க நகருக்குடா குடல் கடை நான் பாத்துக்கணுமா போடாங்கிட்டு. என்ன போய் சொல்லாத, உன் விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆலமரத்துக்கடியில வந்து உட்காந்து எல்லாமே சொல்லியாச்சு. உன்னை அந்த ஆளு பதவி விட்டு தூக்கி 10 நிமிஷம் ஆச்சு. இனிமேல் நாங்க தான் அந்த கடையை பாத்துக்க போறோம். ஏன் இப்படி இருக்கிறீங்க? உனக்கு வேலை கொடுத்த தெய்வத்தை போய் இப்படி கேவலமா பேசிருக்கிறிய? மனசாட்சி இல்லையா உனக்கு? நான் எங்கடா மரியாதை இல்லாம பேசுனேன்? கொஞ்ச நேரம் உட்காந்து தப்பா அண்ணே நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எப்போ உங்க கடைக்கு நேர்மையா இருப்பேன். இந்த 2 பையனுக்கு துரத்தி விட்டுருங்க. நான் தான் உங்க கடையில வேலை பார்ப்பேன். ஏன் அண்ணன் கடையில நான் தான் வேலை பார்ப்பேன் இல்லையானே? இந்த பாரு சுட்டி பட ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிரு. அப்புறம் உனக்கு மரியாதை அழிஞ்சு போயிரு பாத்துக்க. ஆளி முகரி பாரு நான் இல்லாத என்ன எல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்டா போடா போய் அந்த ஆலமரத்து கடையில உட்காந்து படு. உனக்கு சம்பளம் தட்டதே பெருசு. இதுல 500 ரூபா ஓவாக்கு இவ்வளவுதான் பார்க்க முடியும்னு சொல்லி போய் படுத்தியாக்கா உனைய இந்த மேல அந்த வேலைக்கு சேர்க்கவே மாட்டேன். படுதா பட்டியன்னா அது சேர்த்தா ஆளு மூஞ்சி பேரு போடா மத. எல்லாத்துக்கும் இந்த பயலுக்கு தான் காரணம். எங்கிட்ட இருந்துடா என் பொழப்பை கெடுக்கலான்னு வந்துடுறாங்க. ஆளு முகரை பாரு போடா. கருவாயா கருவாயா கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போடா. கருவாயா என்னனே வேலையை விட்டு உடைய தூக்கிட்டேன்னு பழி வாங்க வந்திருக்கிறியாக்கா? என்னையவே அந்த ஆள் போ சொல்லிட்டியா? அதுக்கு இல்லடா கருவாயா, உன்னால ஒரு காய் ஆக வேண்டியது இருக்குது. நான் கோதாவரி இருக்கால கோதாவரி நான் கூட நாளைக்கு ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு இருக்கிறேன்டா. இதுக்கு மேல அவங்க அப்பயும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு உன் உதவி வேணும்ல. ஏதாவது பிளானை போட்டு கொடுத்தா நாங்க ஊரை விட்டு ஓடி போய் சந்தோஷமா இருப்போம்டா. வேற வழி இல்ல. அவங்க அப்பயும் ஒத்துக்க மாட்டியா. வயசும் ஏறிக்கிட்டே போகுது இல்ல. என் கருப்பு குட்டி திராட்சை குட்டியே நீ தாண்டி எப்படியாச்சும் ஒரு நல்ல ஐடியா போட்டு கொடுத்து என் கோதாவரியோட சேர்த்து வைக்கணும். ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லு. தடியா நீ ஊரை விட்டு போய் சந்தோஷமா இருப்ப. அவங்க அப்ப எங்க 2 வீட்டையும் பிடிச்சி மாத்திக்கிட்டுல முத்துறதா? நாங்களும் அந்த காலத்து செய்ய மாட்டோம். அண்ணா நீ சும்மா இரு. இந்த தடியை நம்பி எதுலயும் இறங்கக்கூடாது. கலட்டி விட்டு போயிடுவியான். என்னடா இப்படி சொல்லிவிட்டீங்க? அண்ணன் போய் வெளியூர்ல சம்பாதிச்சுன்னா உங்களுக்கு தான் நான் நான் செய்வேன். கருப்பு நீ தாண்டா கருப்பு குட்டி செய்யணும். என் செல்ல முல்ல எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா போட்டு கொடு. என்ன என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குனே. நீ அந்த ஆளை மத்துக்கிட்டு நில்லு. குட்டி கருவாயை ஸ்கூட்டியை தயாரா வச்சுக்கிட்டு இருக்கட்டும். நான் வந்ததுமே 3 பேர் அப்படியே ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருவோம். அங்க போய் இறங்கி நீ ஓடி போயிரு சரியா? கேட பயிலு அப்ப கோதாவரி யாரா கூட்டு வருது? லூசு போய மாதிரி பிளான போட்டு கொடுத்துட்டு இருக்க. நல்ல ஐடியா கொடுப்பேன்னு வந்தா இப்படி கேனத்தனமா கொடுத்துக்கிட்டு இருக்க. எங்க கோதாவரி விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் கோதாவரி எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடுறேன். நீயும் கோதாவரி குட்டி கருவாயின்னு 3 பேர் அப்படியே வண்டியில ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி அப்படியே போயிருங்க சரியா? காலையில பாப்போம். கோதாவரி அக்கா கோதாவரி அக்கா கோதாவரி அக்கா நல்லா இருக்கியா? உன்னைய பார்த்து எவ்வளவு நாளாச்சு. என்னக்கா உடம்பு இப்படி இழைச்சு போச்சு. சரியா சாப்பிடுறது இல்லையாக்கா? ஏண்டா மடப்பையில நேத்து சாயந்தரம் கூட இவ்வளவு பார்த்து பேசுனேல, அப்புறம் என்ன நல்லா இருக்கேன்னு கேக்குற? நான் நல்லா இருக்கேன் கருவாயா. நீ எப்படி இருக்க? சரி சரி சீக்கிரம் பிளான் போடுறா. நான் ஓடன்னு சொல்லுமே நான் ஓடிடுறேன்னு. ஐயோ எங்க அப்பா வேற உட்காந்து நகரவே மாட்டிக்கிறேன்டா. பயமா இருக்குது. நீ கருவாயா நான் தயாரா இருக்கேன்டா. ஓட ரெடியா? அக்கா ஓடு 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 வரே ஓடு. ஐயோ என் மகளை கூட்டிட்டு ஓடுறானே. கோதாவரிக்கா சீக்கிரம் ஓடு. உடம்பு தூக்கிட்டு ஓட முடியல. ஐயோ இந்த கிழட்டு போய பாரு விடாம துரத்தி வந்துகிட்டு இருக்கிறானே. என்ன திம்மாந்தர்ல எப்படி ஓடி வர்றானே. இருடா தேங்காய் வறுத்து மண்டையில போடுறேன். ஐயோ தேங்காவை எடுத்து காதுல போட்டுட்டானே. என் காது போச்சு. ஐயோ இவங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சு நான் நாடோடிகள் கதை மாதிரி எனக்கு ஆயிரும் போலயே. ஓடுவான் இன்னும் துரத்திட்டு வந்துட்டு இருக்கானே. விடாம துரத்திட்டு வருவானோ. ஏய் வண்டி ஏறுங்க போவோம். வேக ஏறுங்க. நீ செயின் சங்கிலில எடுத்துட்டு வந்தியா இல்லையா? நீங்க போய் வாழணும்னா இதான் ராஜோட வேணும். சீக்கிரம் வந்து ஏறுங்க வண்டியில. ஐயோ வண்டி நகர மாட்டேங்குது. 2 யானை வண்டியில என்ன எப்படி நகரும்? ஐயோ முக்கிட்டு ஏற மாட்டேங்குதே. அடே அவங்க அப்ப வந்துட போறாட்டா. சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு கிளப்புடா. ஐயோ அங்க வந்துகிட்டு இருக்கானே. இந்த குட்டி கருவாய போய் என்னடா ஆச்சு? சீக்கிரம் வண்டி எடுத்து தொலைடா. ஐயோ இப்பதான் ஞாபகம் வருது. வண்டிக்கு பெட்ரோல் போடல. அந்த கிழமை அப்பவே சொன்னியா பெட்ரோல் போட்டுக்குன்னு மறந்துட்டு வந்துட்டேன். தடினே மனுச்சிரன்னே போச்சு. எல்லாமே போச்சு. முடிஞ்சிச்சு சோழி. பெரிய நாடோடிகள் நினைப்பா நினைப்பு. இந்த வர்றேன். போங்க நம்ம 4 பேருமே ஊரை விட்டு போய் சந்தோஷமா இருப்போம். வாங்க எடுடா வண்டி எடு. குட்டி கருவாயா வண்டி எடு. ஐயோ 4 நீ விட்டு கிளவா.
ஏண்டி உன்னைய பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு எனக்கு இதுதான் நீ கொடுக்குற தண்டனையாடி. இத்தனை நாள் உன் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கல, ஆனா இப்ப யோசிக்கிறேன். இவன் கூட இல்ல, வேற ஒருத்தன் கூட கல்யாணம். என் மாமா என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒவ்வொன்றும் பண்ணும் போது ஒவ்வொரு முடிவு எடுத்தா நான் என்னதான் பண்ண முடியும்? என் கோதாவரி கல்யாணம் பண்ணி வச்சு நான் சாப்பிட்டு இருப்பேன்ல, அப்படிலாம் முடிவு எடுக்காத. எவனா இருந்தாலும் அடிச்சு விடுவேன் பத்துக்க. அடே பயந்தோரி பயலே, நீ ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல, நீ வந்து அவன் அடிக்கிறியா? நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன்டா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.